Hello friends, welcome to Karur Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சூப்பரான மொறு ராகி பக்கோடா எப்படி டிஃபரண்டா செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ராகி பக்கோடா பண்றதுக்கு நம்ம மாவு mix பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு 150 கிராம் அளவுக்கு ராகி மாவு எடுத்துர்க்கேன். அதுக்கு அடுத்ததா இதுல மைதா மாவு ஒரு 4 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வறுத்த வேர்க்கடலை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. பூண்டு இஞ்சி ரெண்டுமே நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததா நீளமா நறுக்குன பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கோடாக்கு கொஞ்சம் வெங்காயம் நிறையவே ஆட் பண்ணிக்கிறோம். அப்பனா தான் நல்ல டேஸ்டா இருக்கும். அடுத்ததா பச்சை மிளகாய் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. பொடியா நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இதுல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததா சமையல் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள், சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போதைக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காம நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். அடுத்ததா இதில் 50 ml அளவுக்கு ஆயில் சூடு பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. சூடு பண்ணி தான் ஆயில் சேர்க்கணும். அப்படின்னா தான் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பக்கோடாக்கு. இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. தண்ணி ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. பக்கோடா போடுற பதத்துக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு எந்த பதத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத ஃபைனலாக காட்டுறேன். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே தண்ணி இருக்கக்கூடாது. ராகி பக்கோடா போடுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் சேர்த்து ஆயில் சூடாயிட்டு இருக்குங்க. கொஞ்சம் ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம பக்கோடா போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பக்கோடா போட்டுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி உதிரியாக போட்டு விடணும். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. இது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. சுகர் இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நல்லா இந்த நுரையெல்லாம் அடங்கி லைட்டாக வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு முறுமுறுன்னு எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா இந்த நுரை எல்லாமே அடங்கி கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு நல்லா வேக விட்டுறலாங்க. வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். பாருங்கள், நமக்கு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டியில் மாற்றிட்டு இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா பக்கோடாவுமே போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான மொறு ராகி பக்கோடா தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.